ஹாய். ரீசெண்டாக ஒமேகா ஹெல்த் கேரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அதில் இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போனால் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒமேகா ஹெல்த் கேர் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் வந்து கந்தஞ்சாவடி அந்த ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அவங்களுக்குள்ள யாராச்சும் கேட்டாலே சொல்லிடுவாங்க, இல்லை கூகுள் மேப்பில் பார்த்து நீங்கள் போகலாம். ஸோ உள்ளே போனோன்னா ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டிகிட்ட போய் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அது அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஆஃபீஸ்க்குள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, லைக் ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெம்பரரி ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் வந்து சோஃபாவில் போய் உட்காந்தீங்கன்னா ஒரு மேம் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து உங்களோட ரெஸ்யூமோட பின் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், லைக் நீங்கள் என்ன படிச்சீங்க, எந்த ஊரில் இருந்து வரீங்க, எப்போ காலேஜ் முடிச்சிங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை ஃப்ரெஷராக, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் அந்த ஃபார்மில். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து அப்ளைலாம் பண்ணல. நான் வந்து வாக்கிங்கில் தான் போனேன். என்னோட கிளாஸ்மேட் வந்து இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒரு பையன். ஸோ அவன் மூலமாக அவங்க தான் சொன்ன மாதிரி இன்டர்வியூ நடக்குதுங்க, அட்டன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால தான் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் நாக்பூரிலேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒமேகா ஹெல்த் கேர் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். பட் ஐ திங்க் நேற்றோடு முடிஞ்சுன்னா இன்னும் எத்தனை நாள் இன்டர்வியூ நடக்கும்ன்றது தெரில. பட் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மேபி இந்த வீடியோ வந்து எப்போ பார்ப்பீங்க அப்படின்றது தெரில. மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம், இல்லை நாளைக்கு பார்க்கலாம், நாளான்றைக்கு பார்க்கலாம், 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், 5 மாதம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா யாராச்சும் கேட்டு போங்க. எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நாக்ரி, இண்டீட் அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஸ் வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி பார்த்துக்கலாம். மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குரூப் டிஸ்கஷன். அது குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது வந்து ஜென்ரல் ஹெச்ஆர் தான். ஓகே. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து டெலிஃபோனிக் ரவுண்டு. ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து அசஸ்மெண்ட்டு, ஃபோர்த் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக போவீங்க. குரூப் டிஸ்கஷனுக்கு எப்படி ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி போவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமில் உங்களை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு உங்களோட ரெஸ்யூமே இருக்கும்ல, உங்களோட ரெஸ்யூமே வாங்கி நீங்கள் இது படிச்சுட்டு எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. லைக் ஸோ எனக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னோட ரெஸ்யூமே வாங்கிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். ஸோ பிசிஎஸ்சி முடிச்சுட்டு எதுக்கு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், எனக்கு வந்து instead of creating apps, websites, I'm more interested to interacting with the people அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃபேவரட் பர்சன் பற்றி கேட்டாங்க. ஐ மீன் என்னோட ஃபேவரட் பர்சன் பற்றி கேட்டாங்க. நான் என்னோட ஃபாதர் பற்றி சொன்னேன். அப்புறம் லைக் அவ்வளோதான், எனக்கு அவ்வளோதான் கேட்டாங்க, பெருசாக எதுவும் கேட்கல. ஸோ நல்லா பேசின எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு புக் பண்ணிட்டாங்க. நல்லா பேசாத கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா, அதே தான் மேத்யூன்னு ஒருத்தவர் யூஎஸ்காரன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரின்லேருந்து பேச மாட்டார், இங்கே தான் எங்கிட்ட இருக்காரு. பட் அவர் வந்து நமக்கு வந்து காலில் பேசுவார். லைவ் தான், பாட்லாம் கிடையாது. லைவ் பர்சன்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அவரும் நார்மலாக கேஷுவலாக தான் கேட்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களோட நேம் என்னன்னு சொல்லுங்கள், ஃபாதர் நேம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் லைக் எனக்கு என்ன கேட்டார் அப்படின்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு பேச சொன்னார். நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சம் கொடுத்தாரு, ஒரு 4 ஒரு லைக் 7929 into 9 மல்டிப்ளை பண்ணி காட்டுங்கன்னு சொன்னார். நான் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகே கரெக்ட் அப்படின்னாரு. ஓகேங்க அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். ஸோ அடுத்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் வந்து அசஸ்மெண்ட் ரவுண்டு. அசஸ்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஆக்சுவலாக அசஸ்மெண்ட்டில் தான் நிறைய நீங்கள் வந்து 2 ரவுண்டு கூட நீங்கள் கிளியர் பண்ணி போயிடலாம். ஆனால் அசஸ்மெண்ட்டில் தான் நிறைய பேர் கிளியர் பண்ண முடியாமல் இருக்காங்க. நானுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணல, செகண்ட் அட்டெம்ப்ட்டும் நான் கிளியர் பண்ணல, தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க, அதுவும் நான் கிளியர் பண்ண முடியல என்னால். அது என்ன, அது ரொம்ப ஈஸிங்க. அது என்ன தான் அதில் அப்படி கரெக்ஷன் பண்ணுது அப்படின்றது தெரில. ஓகே நான் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்றது. ஸோ அசஸ்மெண்ட்டில் வந்து மொத்தம் நிறைய செக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு வேர்ட் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. லைக் அர்ஜுன் இஸ் எ அண்டர் ரேட்டட் யூடியூபர் அப்படின்னு அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே ரீட் பண்ண போகிறீங்க. அர்ஜுன் இஸ் எ அண்டர் ரேட்டட் யூடியூபர், இந்த மாதிரி ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த செக்ஷனில் வந்து அர்ஜுன் இஸ் அண்டர் ரேட்டட் யூடியூபர் அப்படின்னு யூஎஸ்
ஸ்லாங்கில் வந்து அவங்க பேசுவாங்க, அந்த நேட்டிவ் இங்கிலீஷில் அவங்க பேசுவாங்க. அதை வந்து நீங்கள் அப்படி அதை கேட்டு நீங்கள் சொல்லணும். அது ஒரு தடவை தான் ப்ளே ஆகும். ஸோ அதை நீங்கள் நல்லா கேட்டு அதை நீங்கள் சொல்லணும். அர்ஜுன் விஷயம் அண்டர் ரேட்டட் யூடியூபர் அந்த மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து தேர்ட் செக்ஷன். அடுத்த செக்ஷன் வந்து ஒரு டாபிக் கொடுத்து 30 செகண்ட் டைம் கொடுத்துருவாங்க. டிஸ்கிரைப் அபவுட் அர்ஜுன்ஸ் யூடியூப் சேனல் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து உங்களுக்கு 30 செகண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 45 செகண்ட்குள்ளே நீங்கள் 45 செகண்ட்ஸ் நீங்கள் அதை பற்றி பேசணும். அதை பற்றி பேசிடணும் நீங்கள். அதுக்கடுத்து சினானிம்ஸ் 2 இருக்கும், ஆண்டனிம்ஸ் 2 இருக்கும். அதான் அந்த மீனிங் ஆப்போசிட் ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டான கிராமரை கண்டுபிடிக்கிறது, தப்பானதை கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் இருக்காது. ஸோ இதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். பட் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இதுதான். ஸோ ஃபைனலாக என்ன நீங்கள் அந்த ஒமேகா இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் கேட்கலாம், செகண்ட் ரவுண்ட்லேயும் கேட்கலாம், தேர்ட் ரவுண்டு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் கேட்கலாம், செகண்ட் ரவுண்ட்லேயும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். லைக் என்ன படிச்சுட்டு இங்கே வரீங்க, இதை படிச்சுட்டு எதுக்கு நீங்கள் இங்கே வரீங்க, மேபி இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஒமேகா பற்றி என்ன தெரியும், எதுக்கு நம்ம உங்களை ஹையர் பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செல்ஃப் இன்ட்ரோ முக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபேவரட் பர்சன் யார், உங்களோட ஃபேவரட் மூவி என்ன, உங்களோட அந்த மூவியில் என்ன கிளைமேக்ஸு, உமன் எம்பவர்மெண்ட் பற்றி, அப்புறம் ஏஐயோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் சண்டே யூஸ்வலாக உன்னோட டே எப்படி இருக்கும். எனக்கு இது கேட்டிருந்தாங்க. சண்டே எப்போவுமே யூஸ்வலாக சண்டே என்ன பண்ணுவீங்க, அதை இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சண்டே சொன்னேன், யூஸ்வலி அரௌண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி சண்டே உன்னோட டெய்லி ரொட்டீன். ஸோ இது மாதிரி தான் கேட்பாங்க. இதுதான் மேத்யூ செகண்ட் ரவுண்ட் சொன்னேன் இல்லையா, டெலிஃபோனிக் ரவுண்டு, அதுலேயும் அவர் அதுதான் கேட்பார் மோஸ்ட்லி. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு மச்சாப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்புறம் நான் செலக்ட் ஆனதா இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் செலக்ட் ஆகல, நல்ல விஷயம்தான். அப்புறம் ஸோ என்னோட ரிவ்யூ இதில் இன்டர்வியூவர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இன்டர்வியூவர் ஓகே ஓரளவுக்கு குட் தான். அண்ட் என்விரான்மெண்ட்டு ஓகேங்க, நல்லா தான் இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு என்விரான்மெண்ட்டுமே. ட்ரைனிங் பீரியட் வந்து 45 நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 45 days ட்ரைனிங் அண்டு சேலரி வந்து 18,000 இன் ஹேண்டு. ஷிஃப்ட் டைமிங் என்ன அப்படின்னா ஒன்லி நைட் ஷிஃப்ட் தான். ஏன்னா இது வந்து யூஎஸ் ப்ராசஸ் தான். ஸோ யூஎஸ் ப்ராசஸ் ரிக்வர்ஸ் ஒர்க்கிங் இன் நைட் ஷிஃப்ட்ஸ் ஒன்லி. ஸோ ஃபுல் ப்ராசஸ் யூஎஸ் டைமிங் தான் 6:30 to 3:30. 6:30 ஈவினிங் 6:30 நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா மிட் மார்னிங் 3:30 தான் உங்களுக்கு ஆஃபீஸ் வர முடியும். ஒரு ஆள் வந்து ஏர்பிளைன். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, செம்ம கம்பெனி. ஏன்னா 3 to 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் உங்களுக்கு 4 to 5 monthsலேயே உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கான்ட்ராக்டும் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் விளைவிக்கலாம். ஸோ அதனால் நல்ல கம்பெனி தான். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, நல்ல கம்பெனி தான். அதுதான் நான் இப்போ ரீசெண்டாக அங்கே போனேன். அங்கே இன்டர்வியூ வந்திருந்த அவங்களோட ஃப்ரெண்ட் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களாமா. அவங்க இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ண மாதிரி சொன்னாங்க. அவங்களும் இதே மாதிரி 18K தான் போயிருக்காங்க. பட் அவங்களோட சேலரி வந்து இப்போ 30,000 per month வாங்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒமேகா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு ஸோ சதர்லாண்ட் பற்றியும் நான் வீடியோ போட்டிருப்பேன். சதர்லாண்டே போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்டு ஒமேகாக்கு இன்டர்வியூ போகிற எல்லாத்துக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். மஜா பண்ணிட்டு வந்துடுங்க. பை பை.